ஹாமிதல் லில்லாஹி அவ்வலன் வசானியா ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மத் நபியன் வரசூலன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலவ் யுஆஹிதுல்லாஹு அன்-நாஸ பிலுல்மிஹிம் மா தரக அலைஹா மின் தாப்பா வலாகின் யுஅக்கிருஹும் இலா அஜலின் முஸம்மா ஃபைதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தஅகிரூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபி வழியில் ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். ஏக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை கொள்கையாக நம்பியிருக்கக்கூடிய நாம் தனிப்பட்ட ரீதியில் பலவிதமான சங்கடங்களை, சோதனைகளை சகித்து வருகிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை நம்பியிருக்கிற காரணத்தினால், முஸ்லீம் என்ற காரணத்தினாலும் பலவிதமான சோதனைகளை, வேதனைகளை வாழ்க்கையிலே நாம் சந்தித்து வருகிறோம். முஸ்லீம் என்ற காரணத்தினால் நாம் சந்தித்து வருகிற சோதனைகளும் வேதனைகளும் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவாத ஒரு மனிதன் இஸ்லாமிய சட்டங்களை நேர்மையான சிந்தனையோடு படித்து இந்த இஸ்லாத்தின்பால் அவன் ஈர்க்கப்பட்டாலும் அவன் இந்த மார்க்கத்திற்கு உள்ளே அடியெடுத்து வைப்பதற்கு யோசனை செய்வான். காரணம், அந்த அளவிற்கு முஸ்லீம் என்றாலே, இஸ்லாம் என்றாலே உலகளவிலே பலவிதமான சோதனைகளும் சிரமங்களும் கஷ்டங்களும் சங்கிலித்தொடராக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஒரு பொன்மொழியில் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. எர்தி அலன்னாசி ஜமான், எனக்கு பின்னால் ஒரு காலத்தை நீங்கள் சந்திக்கவிருப்பீர்கள். அஸ்ஸாபிரு பீஹும் அலா தீனிஹி கல் காபிலி அலல் ஜம்ரி. அந்த காலத்திலே நீங்கள் இந்த மார்க்கத்திலே பொறுமையோடு இருக்குதல் என்பது உங்களுடைய கைகளிலே எரியக்கூடிய நெருப்பு கங்கு இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்தா எந்த அளவுக்கு சிரமமானது, அந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தின் மீது பொறுமையோடு இருப்பதை ரொம்ப ரொம்ப சிரமத்திற்குரியதாக கருதுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக செய்தியில் இடம்பெற்றிருக்கிறார். அல்பானி போன்ற ஹதீஸுகளை இமாம்கள் இந்த ஹதீஸை ஆதாரபூர்வமானது என்று சொன்னாலும், ஒரு சில விமர்சனங்கள் இந்த ஹதீஸில் இருந்தாலும், இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்து இருக்கு பார்த்தீங்களா, அது நடைமுறை உண்மை. ஏன்னா இன்னைக்கு அப்படித்தானே இருக்கிறது. இந்த மார்க்கத்தின் மீது நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நம்பினாலும் கூட, மன உறுதியை எடுத்தாலும் கூட சில விஷயங்கள் கஷ்டமாக இருக்கிறது. பெருசாக வேணால் இப்போ இந்த வரதட்சணைங்கிறது பாவமான காரியங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தானே. ஆனால் வரதட்சணை வாங்காமல், எந்த வகையிலும் வாங்காமல் இருப்பதுங்கிறது ரொம்ப சிரமம். அம்மா சொன்னாங்க, அத்தா சொன்னாங்க, நாங்கள் கேட்கல, அவங்களே கொடுத்தாங்க, இப்படியெல்லாம் பல விதங்களில் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. சொல்லப்போனால் இதெல்லாம் சப்பக்கட்டு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரியான வகையில் உள்ளதான் இது. அதாவது மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றாமல் இருப்பதற்கு ஒரு சில போலியான காரணத்தை சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க இந்த மார்க்கத்தையே சிரமமாக கருதுறாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நெருப்பு கங்க உதாரணம் சொன்னாங்க பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு அது கரெக்டாக தெரியுதா இல்லையா? பெருசாக வேணால் இன்றைக்கு கூட இந்த சவுதியினுடைய விமர்சனங்களை நம்ம பரவலாகவே நம்ம பார்க்குறோமா இல்லையா?
சவுதியில் வந்து இந்த மதுபானம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மதுபானத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. பிபிசியில் கூட என்ன பண்ணுறான்னு கேட்டால், இவர்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலிருந்து விலகிச் செல்கிறார்களான்னு அவனுக்கே ஒரு ஆச்சரியம். பிபிசிக்கு அதை நம்ப முடியல. ஏன்னா ஒரு முஸ்லீம்னா ஒரு பார்வை இருக்குல்ல, இவன் வந்து குடிக்க மாட்டான், குடிய கடுமையான அளவுக்கு வந்து எதிர்ப்பான், விபச்சாரம் பண்ண மாட்டான், அதை வந்து கடுமையான முறையில் எதிர்ப்பாங்கிற ஒரு பார்வை எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கிறது. அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா இல்லையாங்கிறது வேற. ஆனால் ஒரு நல்ல பார்வை இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இந்த மாதிரி அந்த சவுதியில் இப்படி ஒரு செய்தி வந்ததுனால பிபிசிக்காரனே என்ன பண்ணுறான், இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலிருந்து இந்த முகமது இப்னு சல்மான் விலகிச் செல்கிறாரான்னு ஒரு தலைப்பு வேற போட்டிருக்கிறான். பார்க்குறீங்களா இல்லையா? ஆனால் சில பேர் என்னமோ இனிமேல் தான் அது புதுசாக வரப்போகுதுங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். 70 வருஷத்துக்கு முன்னாடி அது இருந்துதான். சில பேர் அந்த செய்தியை வந்து உருப்படியாக படிக்கலை. 70 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மதுபானம் என்பது அந்த ராஜதந்திரிகள் இருப்பாங்கள்ல, ராஜதந்திரினா என்னது, இப்போ வெளிநாட்டு தூதரகம்னு வச்சுருப்பான், இப்போ அமெரிக்காக்காரன் இங்கே இருப்பான், ரஷ்யாக்காரன் இங்கே இருப்பான். அப்போ அவனுக்கு என்று அனுமதிக்கப்பட்டு இருந்தது. எப்போ? 70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலைமை இருந்துதான். அப்போ அந்த 70 வருஷத்துக்கு முன்னாடி அப்துல் அசீஸ்னு ஒரு ஆள், அவர் தான் அங்கே ராஜாவாக இருந்திருக்கிறார். அவருடைய மகன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவருடைய மகன் குடிச்சிட்டான். அதற்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னா, அந்த பிரிட்டிஷ் தூதரகத்தில் வேலை செய்வாங்கல்ல, அவர்கள் மூலமாக இந்த மன்னருடைய மகனுக்கு மதுபானம் வந்துருச்சு. அதுக்காக வேண்டி கடுமையான முறையில் என்ன செஞ்சாங்க, அதை வந்து தண்டனை கொடுத்தாங்க. அன்னையோடு அவன் தடை விதிச்சிருந்தான். ஆனால் அது மறைமுகமாக இருந்ததா என்னங்கிறது தெரியல. ஆனால் இப்போ மறுபடியும் என்ன இருக்குது, அதாவது எல்லாத்துக்குமே கிடையாதான், சவுதி வாழ் மக்களுக்கு இது இல்லை, அந்த தூதரகத்தில் பணியாற்றுறாங்கல்ல, ஏன்னா அவங்களுக்கு மதுவையும் மாதுவையும் விட முடியாதுல்ல. காரணம் பாருங்க. அப்போ இஸ்லாமிய சட்டங்கிறது இதுதானா? அடுத்த ஆளுக்கு ஒன்று முஸ்லீம்களுக்கு ஒன்றுங்கிறதா குற்றவியல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும்? இப்போ அந்த தூதரகத்தில் இருக்கக்கூடிய மதுபானத்தில் லயிச்சு இருக்கிறான், விபச்சாரத்தில் லயிச்சு போனான்னு வைங்களேன், நாளைக்கு அவங்களுக்கு மட்டும் ஏற்பாடாக பண்ண முடியும்? பேசுறது வந்து நம்ம அல்வா மாதிரி பேசுகிறோம் பார்த்தீங்களா. குற்றம் செய்து விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளாக இருந்தாலும் கரத்தை வெட்டுவேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள்னு அதை பெருமையாக ஒரு பக்கம் பேசிக்கிறான். இது குற்றமா இல்லையா? எல்லா பாவத்திற்கும் மூலமாக இருப்பது என்னது? மதுபானம் தானே. அப்போ இல்லை இந்த காரணத்தினால தான் அவங்க அப்படி வச்சுருக்கிறாங்க, அந்த காரணத்தினால தான் அப்படி வச்சுருக்கிறாங்கன்னு சும்மா இந்த சப்ப காரணம் இதெல்லாம். அதாவது இறை பக்தின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, மன உறுதி, அதை தளர்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். அப்போ இதெல்லாம் நம்ம என்னத்தை பார்க்குறோம், அதாவது இப்போ நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? இப்போ முஸ்லீம்களெல்லாம் என்னது சவுதி எதிர்த்து பேசுகிறீங்கன்னு சில பேர் கடுமையாக சாடுவாங்க. எதிர்த்து பேசுறதுக்கு காரணம் என்ன? அவர்கள் மேலே இருக்கக்கூடிய கண்ணியம் தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு குடிகாரா இருக்கிறான், நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. உங்கள் மகன் குடித்தா, உங்கள் தாப்பனார் குடித்தா ஆத்திரம் வரதானே செய்யும். அந்த மாதிரி உண்டான ஆத்திரம் தானே இதை தவிர இது சவுதி மேலே உண்டான கோபமெல்லாம் கிடையாது. என்னடா இது ஒரு இஸ்லாமிய நாடுங்கிறாங்க, அந்த இஸ்லாமிய நாட்டை பற்றி மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பார்வை, மற்ற மதத்தவர்களுக்கெல்லாம் ஒரு பார்வை இருக்கும் பொழுது இவன் இந்த மாதிரியே பண்ணிட்டு போனானா வழிகேடு தானே. அது சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாடுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணும். தளர்த்தி விட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கட்டுப்பாடு பண்ண முடியாது. இன்றைக்கு இந்த பெண்களுக்கு உண்டான கட்டுப்பாடையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த சமூக வலைதளம் வந்ததுக்கு பின்னாடி தறியெட்டு போச்சா இல்லையா? அதாவது விபச்சாரத்தினுடைய ஊடகமாக தானே இன்றைக்கு சமூக வலைதளம் ரீல்ஸ் வீடியோவில் நீங்கள் பார்க்கத்தானே செய்கிறீங்க. அறிந்து அறியாமலேயே வருது பார்த்தீங்கன்னா. காரணம் என்ன? ஏற்கனவே இருந்த கட்டுப்பாடை வந்து சும்மா கொண்டு நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. உரிமைங்கிற பேரில் அது வந்து அவங்களுக்கு பாதிப்பு இவங்களுக்கு பாதிப்புங்கிற பேரில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை தளர்த்தினீங்கன்னா நாசமாக தான் போகும். அந்த நாசத்தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி என்ன, சில விஷயங்கள் வந்து அது பெருசானதுக்கப்புறம் தடுக்கவும் முடியாது. இப்போ மதுபானத்தையும் இந்தியாவில் தடுக்க முடியல. நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் தானே அவனும் சொல்கிறான். நீ சொல்கிற காரணம் வேறு காரணம் சொல்கிற, அவன் என்ன காரணம் சொல்கிறான்? நம்ம தமிழ்நாட்டில் அதை அனுமதிக்கலைன்னா இவன் கேரளாவில் போய் வாங்கிடுவான், கள்ளச்சாராயம் அதிகமாகுதுன்னு இப்போ இவன் சொல்கிறானா இல்லையா? உனக்கு அது நியாயமாக தெரியுது, இவனுக்கு இது நியாயமாக தெரியுது, ஒரு முஸ்லீமுக்கு எது நியாயமாக தெரியணும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கா இல்லையா?
அப்போ என்னன்னா இந்த சும்மா இதில் இந்த காசினுடைய மோகம், ஆட்சியினுடைய மோகம் இதெல்லாம் வந்துவிட்ட காரணத்தினால தான் என்ன செய்யுது, இப்போ அவனுக்கு அந்த மார்க்கத்தின் மீது நிலையாக இருக்கிறதுங்கிறது வந்து அவனுக்கு கங்குமா இருக்குது பாருங்க. ரசூலா சொன்னாங்களே இல்லையா, கங்கை எப்படி நெருப்பை வந்து கையில் கொடுத்தா வந்து தாங்க மாட்டோமோ, சகிக்க மாட்டோமோ, அந்த மாதிரி நீங்கள் மார்க்கத்தில் பொறுமையாக இருக்க மாட்டீங்க. இருக்கா இல்லையா? இதுக்கு இந்த அர்த்தமும் எடுத்துக்கலாம். இன்னொரு அர்த்தம் என்ன, மார்க்கத்தின் மீது நாம பயணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் மார்க்கத்தை சாராத எதிரிகள் இருக்கிறாங்கல்ல, அவர்களால் கடுமையான பாதிப்பெல்லாம் வரும். அந்த அர்த்தம் இதில் இருக்கத்தானே செய்யுது. இப்போ என்னன்னா, முஸ்லீம்களுக்கு வந்து இயல்பாகவே ஒரு விரக்தி இருக்கிறது. என்ன விரக்தின்னு கேட்டால், நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்பி இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதனுடைய போதனைகளை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்னா நம்பி இருக்கிறோம். ஆனால் சிரமங்கள் சங்கிலி தொடராக இருந்துக்கிட்டே இருக்கு. நான் சொல்கிறது வியாபார சிரமம் இல்லை, முஸ்லீம் என்ற ஒரு காரணத்தினால் ஏற்படக்கூடிய சிரமம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சங்கிலி தொடராக இருந்துகிட்டு தானே இருக்குது. சிஏங்கிற சட்டத்தை போட்டு நம்மளை விரட்டுறதுன்னு பார்க்குறான். அல்லாஹ்விட்ட துவா செஞ்சு பார்க்குறோம், செஞ்சோமா இல்லையா? அப்போ என்னதான் நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சாலும் இவனுக்கு அழிய மாட்டேங்கிறானுங்கள, இவனுக்கு வளர்ந்துக்கிட்டு தானே இருக்கிறானுங்க. 5 நேரம் துவா செய்யுங்கன்னு நம்ம அறிக்கையும் போடுறோம், ஜும்மாவில் துவாவும் செய்கிறாங்க பல இடங்களில். ஆனால் முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த இன்னல்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் தீந்த மாதிரி இருக்குதா? தீந்த மாதிரியே இல்லை, தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறது. ஆனால் குர்ஆனை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து யார் வந்து இது மாதிரியான தவறுகளை செய்வாங்களோ, வரம்பு மீறுறாங்களோ, அவர்களை எல்லாம் கடுமையாக தண்டித்ததாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானா இல்லையா? மூசா நபியினுடைய கூட்டத்தை அல்லாஹ் அழிச்சானா இல்லையா? ஃபிரௌனுடைய கூட்டத்தை. அப்போ ஃபிரௌனுடைய கூட்டத்தை நான் அழிச்சேன், நீ பயப்படாதேங்கிறான். அதே மாதிரி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் அழிச்சு நீ பயப்படாதேங்கிறான், எல்லாம் நான் இருக்கிறேங்கிறான். குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்படி ஈமானில் வந்து அப்படி ஊறி போகக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறான் அல்லாஹ். ஃபஜஅல்னா ஆலியஹா சாபிலஹா, குர்ஆனில் சொல்கிறானே இல்லையா, வம்தர்னா அலைஹா ஹிஜாரத்தம் மின் சிஜ்ஜீல், அதில் கீழே உள்ளவனுங்களை நம்ம மேலே கொண்டு வந்தோம், மேலே உள்ளவனுங்களை கீழே கொண்டு பூகம்பத்தை ஏற்படுத்தணுங்கிற அல்லாஹ். இப்படியெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லத்தானே செய்யறான். நூ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை அல்லாஹ் சுனாமி மூலம் அழிக்க தானே செஞ்சான். இப்படி எல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறாங்க. சுருக்கமாக பாருங்கள், ஒரு வசனத்தில் சொல்கிறான் 29:40, இப்போ குல்லன் நஹதனா பி தம்பிஹி, பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் நாம் பிடித்தோம். முன்னாடி பாவம் செஞ்சாங்க பார்த்தீங்களா, அக்கிரமம் பண்ணுறாங்கல்ல, அவர்களையெல்லாம் நாம் பிடித்திருக்கிறோம். இப்போ மின்ஹும் மன் அர்சல்னா அலைஹிம் ஹாசிபா, சில பேர்த்தை என்னன்னா கடுமையான அந்த காற்றின் மூலம் நாம் அழித்திருக்கிறோம். மின்ஹும் மன் அகத செய்ஹா அகதத்துஹு செய்ஹா, சில பேர்த்தை என்ன செஞ்சோம்னா அந்த ஓசையிலேயே சாகடிச்சோம், இடி ஏற்பட்டு அந்த இடி பயத்திலே செத்தானா. இப்படியெல்லாம் நான் தண்டிச்சிருக்கிறேங்கிறான். மின்ஹும் மன் ஹசபனா பிஹில் அரல, இன்னும் சில பேர்த்தை நான் பூகம்பத்தால் அழிச்சிருக்கிறேன். மின்ஹும் மன் அகரக்கனா, இன்னும் சில பேர்த்தை வந்து நான் மூழ்கடிச்சு என்ன செஞ்சிருக்கிறேன், சாகடிச்சிருக்கிறேன். இப்படியெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லத்தானே செய்கிறான். ஆது கூட்டத்தை அழிச்சதை பற்றி அல்லாஹ் சொல்லத்தானே செய்கிறான். சமூது கூட்டத்தை அழிச்சதை பற்றி அல்லாஹ் சொல்லத்தானே செய்கிறான். அப்போ அல்லாஹ்வுக்கு விரோதமாக அல்லாஹ்வுடைய கோபத்தை தூண்டுகின்ற விதத்தில் யாராவது நடந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் வந்து பொறுக்க மாட்டான், தண்டிச்சிருவான் அப்படிங்கிறது நம்மளுக்கு குர்ஆன்லேருந்து விளங்குதா இல்லையா? ஆனால் நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குது. நம்ம வந்து படாத துயரங்களா இன்றைக்கு நம்ம பட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். பெருசாக வேணா அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப கோபம் மூட்டக்கூடிய செயல் என்னது? நிறையா விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு கோபம் மூட்டும். ஒரு செயல் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அல்லாஹ்வுக்கு கோபம் மூட்டும். அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வமன் நதுலம் மிம்மம் மன மசாஜித் அல்லாஹ் அன் யுதுக்கரஃபி ஹஸ்முஹு வசாஃபி ஹராபிஹா, அல்லாஹ்வுடைய இல்லத்திலே தொழக்கூடிய அடியானை தடுப்பவனை விட அநியாயக்காரன் யார்? அல்லாஹ் ஏகிறான். பள்ளிவாசலுக்கு தொழுக வர்றதை வந்து ஒருத்தன் தடுக்கிறான்ல, அதை தடுப்பதின் மூலமாக அந்த இடத்துல வந்து நாசத்தை ஏற்படுத்துறதுக்கு விரும்புகிறான் பார்த்தீங்களா, இவனை விட அநியாயக்காரன் யாரு? எனக்கு பிடிக்காதவன் இவங்கிறான். யாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்? பள்ளிவாசலில் தொலை வரக்கூடிய ஆளை தடுக்கிற ஆளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், பள்ளிவாசலை இடிச்ச ஆள் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கணும்? இது வந்து அல்லாஹ் தடுக்கிறத பற்றி அல்லாஹ் பேசுகிறான். மூத்தவழி தடுக்கிறாரில்ல, சில இடங்களில் செயலாளர்கள்லாம் தடுக்க தானே செய்கிறாங்க. நீ பள்ளிக்குள்ளே வராத, இங்கே இந்த 4 அடிப்படையில் இருந்தால் தான் நீ நுழையணும். அதுக்கு தான் நேரடியாக இது சொல்லப்படுகிறது. இதையவே அல்லாஹ் இவ்வளோ பெரிய அநியாயம் சொல்கிறான்னு சொன்னால், அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளிவாசலை இடிக்கிறதுங்கிறது அது எவ்வளவு கோபம் வரணும் அல்லாஹ்வுக்கு. கோபம் வந்திருக்கா? அவன் ஜாலியாக தான் இருக்கான்.
அப்போ அதனால் நம்ம எத்தனையோ விதமான துயரங்களை நம்ம அனுபவிக்க தானே செஞ்சோம். ஆர்ப்பாட்டங்கள்ங்கிறது கொஞ்சமா, போராட்டங்கள்ங்கிறது கொஞ்சமா, அதை காரணமாக வைத்து பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பறிச்செடுத்தானே அது கொஞ்சமா? எவ்வளவோ துயரங்களை தொல்லைகளை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? வருஷம் டிசம்பர் 6ன்னா போயிடுறான். பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. எத்தனை பேர் கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துவா செஞ்சிருக்கிறோம், யா அல்லாஹ் அந்த பள்ளியை மீட்டு கொடுன்னு. நாங்கள் துவா தானே செய்ய முடியும், நீ உனக்கு தான் எல்லாமே முடியுமே. நீ அந்த காபாங்கிற ஆலயத்தை இடிக்க வந்த அப்ரஹாவை எதிர்த்து, யானைப்படையை எதிர்த்து பறவையை அல்லாஹ் அனுப்புனானா இல்லையா? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல்ங்கிற அத்தியாயமே அதுதானே பேசுது. ஆனால் இன்னைக்கு அப்படியா? அவன் திட்டம் போட்ட மாதிரி கரெக்டாக நடந்திருக்கான். பார்த்தீங்களா? திறப்பு விழாவே நடந்து போச்சு. திறப்பு விழாவே என்ன செய்யப்பட்டிருக்கு? பயங்கரமாக அந்த இறைவனுடைய ஆலயத்தில் இணை வைப்பு என்ன செய்யப்பட்டிருக்கு? பயங்கரமாக ஆடம்பரமாக அது ஆத்திர வர்ற மாதிரி நடந்திருக்க இல்லையா? அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னன்னா ஒரு விரக்தி ஏற்படுது. பார்த்தீங்களா? விரக்தியை நம்ம வெளியே சொல்ல மாட்டேங்கிறோம். ஆனால் நிறையா பேர் நினச்சிருப்பீங்க அது திறப்பு விழா அன்னைக்கு இது ஏற்படணும், அது திறப்பு விழா ஏற்பாடு அன்னைக்கு அது ஏற்படணும். உண்மையில நீங்கள் நினச்சிங்களா இல்லையா? மனசார நினச்சிங்களா இல்லையா? துவா செஞ்சீங்களா இல்லையா? கண்ணில் தண்ணி வந்துச்சா இல்லையா? ஆனால் ஒன்றுமே நடக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு விரக்தி ஏற்படுது. பார்த்தீங்களா? இந்த விரக்தி ஒரு முஸ்லீம்கிட்ட முதல்ல இருக்கக்கூடாது. அதுக்காக வேண்டியதான் இந்த தலைப்பை. விரக்தி நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்களா? வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டுச்சுன்னா வாழ்க்கை தொலைஞ்சு போயிடும். ஏன்னா விரக்தி ஏற்பட்டவன் தான் தூக்கில் தொங்குவான். ஈமானில் விரக்தி ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான், மறுபடியும் நம்ம வந்துடுவோம். கரெக்டான முறையில் சில விஷயங்களை புரிந்து கொள்ளலாம். நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டால், இப்போ அல்லாவுக்கு எல்லா விதமான ஆற்றல் இருக்குல்ல, அழிச்சிட வேண்டியதானே. அவன் தான் பாவம் தானே பண்ணுறான், ஏன் அழிக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்? இது நம்மளுடைய சிந்தனை. இது அவன் விஷயத்தில் தான் நம்ம அப்படி நினைக்கிறோம். நம்ம விஷயத்தில் அப்படி நம்ம நினச்சோம்னா இப்போ நம்மளும் எத்தனை விதமான பாவங்கள் பண்ணத்தானே செய்கிறான். அல்ல அழிச்சா என்ன பண்ணுறது? நம்ம மட்டும் என்னமோ உருப்படியாக நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியும், இங்கே எல்லாமே சாலிகீன்களாக தான் இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்? அவன் அழிக்கப்படலை, இவன் அழிக்கப்படலைன்னா பாவம் செஞ்சதுக்காக வேண்டி நான் அவனை உடனடியாக அழித்தால், நீங்கள் பாவம் செய்யலையா? குரானில் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்? திருமறை குரானில் பார்த்தீங்கன்னா, வலவ் யுஆஹிதுல்லாஹு ன்னாஸ பிதுல்மிஹிம், மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகள் இருக்கிறது, அந்நீதம், அதற்கெல்லாம் உடனடியாக நான் பிடிக்க ஆரம்பித்தால் மா தரக அலைஹா மின் தாப்பா, உலகத்தில் யாருமே உயிரோடு இருக்க மாட்டேங்கிறான்ல. அவ்வளோ அநியாயம் பண்ணுற நீ செய்யறது அவ்வளோ அநியாயம். நீ அநியாயம் பண்ணுறவனை உடனே அழிக்கணும் நீ எதிர்பார்க்குற. நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிட்ட நீயே உயிரோடு இருக்க மாட்டேய. ஏன்னா நீ செஞ்சையா இல்லையா? நீ 4 பேர்த்தை ஏமாற்றி சுத்துறையா இல்லையா? நீ உன் பெற்றோரை தூக்கி எஞ்சிட்டு நடக்கிறையா இல்லையா? நீ மார்க்கத்தினுடைய சட்டங்களை பின்பற்றாமல் சுத்துறையா இல்லையா? நீயே ஒழுக்கே கைடான காரியத்தை செய்யறையா இல்லையா? அப்போ உன்னையும் நான் உடனடியாக தண்டிச்சட்டால இப்படி கேட்குறான். குரான்லேயே எல்லாம் கேட்குறான். வலாக்கின் அஹிருகும் இல்லாமல் அஜிரி முசம்மா, சில பேர்த்துக்கு நான் தவணையை கொடுத்துருக்குறேன், அவ்வளோதான். நான் தண்டிக்காமல் இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு வல்லமை இல்லைங்கிற காரணத்தினால இல்லை. சில பேர்த்துக்கு தவணை. தவணை என்னத்துக்கு? அப்போ தானே சில பேர் திருந்துவான். திருந்துறதுக்குள்ள வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையாங்க? அப்போ சில பேர்த்துக்கு அல்லாஹ் என்ன செய்வானா, திருந்துவதற்குரிய இந்த மனமாற்றத்தை ஏற்படுத்துவான். அவனுக்கு மனமாற்றம் இப்போ உங்களுக்கு மனமாற்றம் ஏற்படுறதுக்கு ஜும்மாவில் ஒரு அஜந்து பேசினாவே போதுமானது. சில பேர்த்துக்கு அவனுடைய உள்ளம் ஃபுல்லாக குப்பையாக இருக்கும், சிறுக்களை ஊறி போய் இருப்பான். அவனுக்கு மனமாற்றம் ஏற்படுவதாக இருந்தால் அவனே வருந்துற மாதிரியான சில நிகழ்வுகளை ஏற்படுத்தும் போது, சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம், நாம் இனி இதை செய்யக்கூடாதுங்கிற அந்த உணர்வு வருமா இல்லையா? அப்படி இந்த பாபர் மஸ்ஜித் விஷயத்திலே ஒருத்தனுக்கு உணர்வு வந்துச்சு இல்லை? யாருக்கு? பல்பீர் சிங்னு ஒரு ஆள் பார்க்குறீங்களா இல்லையா? அந்த ஆள் தானே பாபர் மஸ்ஜிதினுடைய குவி மாடத்தையே இடித்தது. பாபர் மஸ்ஜிதினுடைய டூம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டூமை இடித்தது யாரு? பல்பீர் சிங். ஒருத்தன் டூமை போய் இடிக்கிறான்னு சொன்னால் உலகமே பார்த்துட்டு இருக்குது, எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே அவனுக்கு தெரியத்தானே செய்யும். ஆனாலும் அந்த வெறி கொண்டு போய் ஒருத்தன் இடிக்கிறான்னு சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம் சமுதாயத்தை பற்றியும் அந்த வெறுப்பு ஊட்டப்பட்டிருக்கும். அவன் டூம் மேலே ஏறிட்டான். உடனே அல்லாஹ் அபாபியில் அனுப்பி வச்சுருந்தான்னு வைங்களேன், அவன் இஸ்லாத்துக்கு வந்திருப்பானா? அவனே இஸ்லாத்துக்கு வந்துட்டானே. அப்போ அந்த நபரே இப்போ சமீபத்தில் தான் மூத்தா போனார். அப்போ ஒரு நபரினுடைய ஹிதாயத்திற்கு பார்த்தீங்களா, அது வழிகேட்டை விட பெரியது. இன்னும் சொல்ல போனால் இதை விட இழிவு வேற ஏதாவது இருக்குதா?
இன்றைக்கு இந்த திறப்பு விழா ரொம்ப ஒரு ஆடம்பரமாக ரொம்ப ஒரு ஆணவத்தோடு நடத்தியிருக்கிறாங்களே. இதை நினைச்சு பார்த்தாவே அவனுக்கு இதை விட இழிவு என்ன இருக்குது? என்னடா இவன் தான் பெரிய மெயின் ஹீரோவே மாறிட்டான், அப்புறம் என்னது நீ அந்த படத்துக்குள்ள இருக்கிற? இவன் தானே மெயின் ஹீரோவையெல்லாம் மாத்திட்டானா இல்லையா? மாத்தினதோட இத்தனை இல்லாம 90 பள்ளிவாசல் கட்டி கொடுத்ததாக எல்லாம் செய்தியில் வந்தது தானே. சில பேர் 90 பள்ளிவாசல் எங்கெங்க லிஸ்ட் கேட்பாங்க, அந்த லிஸ்ட்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த தகவல் உண்மையா இல்லையா? உண்மை என்பதற்கு சம்பந்தப்பட்ட அந்த முகமது அமீர்னு பேர் மாற்றிக்கிட்டார். அவரே பேட்டி கொடுத்த வீடியோக்கள் இருக்கிறது. அவரே ஹமீதியா அப்படிங்கிற பேரில் பள்ளிவாசலை கட்டி அவர் அந்த இடத்துல நின்று புகைப்படம் எடுத்து போட்ட ஆதாரங்கள் இருக்கிறது. இது போக பல செய்திகள்லையும் அவர் 99 பள்ளிவாசல் கட்டியிருக்கிறாரு. பள்ளிவாசல் இந்த மாதிரி பள்ளிவாசல் இல்லை, குடிசையில இருக்கும். 4 தகரத்தை வச்சு பள்ளிவாசல் ரசூல் காலத்திலாம் பார்க்குறீங்களா இல்லையா? நாம என்ன நினைக்கிறோம்னா, என்னடா 99 பள்ளி அவ்வளோ பெரிய கோடி சொல்கிறேன் இருந்தாலும் அப்படிலாம் நம்மளுக்கு தோணும். அது காரணம் என்ன, நம்ம இப்படி கற்பனை பண்ணுறோம். எப்படி டூமுக்கே செலவு பண்ணுறோம்ல 20 லட்சம் அப்படிங்கும் போது அவருக்கு அவ்வளோ காசெல்லாம் எங்கே வந்ததுன்னு அந்த ஆள் அப்படி கட்டலை. அவருக்கு இயன்ற இடத்துல ஒரு காட்டு பகுதியில் ஒரு கிராம பகுதியில் இந்த மாதிரி ஒரு 4 தட்டையை வச்சு என்ன செஞ்சுருக்கிறாரு, பண்ணியிருக்காரா இல்லையா? இதை விட இழிவை நீ எப்படி அவனுக்கு ஏற்படுத்த முடியும்? இதை விட இழிவு எப்படி ஏற்படுத்த முடியும்? அப்போ நம்ம அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, நான் நிதானமானவேங்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அத்த அன்னி மினல்லா, அல்லாஹ் என்பவன் ரொம்ப ரொம்ப பொறுமையானவன், நிதானமாக செய்யக்கூடியவன். வல் அஜலத்து மின ஷைத்தான், ஷைத்தானுங்கிறவன் அவனுக்கு ஆவேசம் அதிகமாக இருக்கும், எடுத்த உடனே காரியத்தை முடிச்சிடுவான். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்பான். இவன் திருந்துறானா, இவன் வருந்துறானா, இவன் மனம் மாறுறானா, மனம் மாறுவதாக இருந்தால் அவனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் பண்ண வேண்டிய வேலையை பண்ணிட்டு தானே இருக்கிறான். நாம என்ன நினைக்கிறோம்னா, நாம நினைக்கிறது அல்லாஹ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு கண்ணு முன்னாடி அப்படி தெரியணும். சரி அல்லாஹ் இதை பண்ணிட்டான், அல்லாஹ் இதை பண்ணிட்டான், நம்ம என்ன இறை தூதரா, இதை தான் நான் பண்ண போறேன்னு சொல்லி நம்மளுக்கு வகி வர்றதுக்கு பெருசாக வேணாம். இப்போ 3 கிலோமீட்டர் தள்ளி தானே கட்டியிருக்கிறாங்க, அப்படி ஒரு தகவல் பரவுதா இல்லையா? அதாவது அங்கே தான் ராமர் பிறந்தாராம். இப்போ ராமர் பிறந்த இடத்துல தான் அங்கே கட்டியே ஆகணும், இல்லைன்னா அது உலகமே கெட்டு போயிருங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணானே இல்லையா? இதுக்காக வேண்டி தானே பள்ளிவாசல் அடித்தான். இப்போ கட்டினது எங்கே? 3 கிலோமீட்டர் தள்ளிங்கிறான். ஏன் அது? அவன் தான் வீம்பா சொல்லி அதுக்காக வேண்டி தானே இடித்தான். அப்போ இப்போ அவன் அந்த இடத்துல கட்டலையாம், 3 கிலோமீட்டர் தள்ளி ஒன்று கட்டலையாம். 3 கிலோமீட்டர் தள்ளி கட்டினதாக செய்தி வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த செய்திக்கு இப்போ ஒரு மறுப்பு கொடுத்துருக்கான். என்ன மறுப்பு? 3 கிலோமீட்டர் கிடையாது, அது 750 மீட்டர் தள்ளி கட்டியிருக்கிறோம். 3 கிலோமீட்டருங்கிறது பொய்யான். அதாவது அவன் அதை மறுக்கலை. எதை? நாங்கள் பாபர் பிறந்த இடத்துல தான் கட்டணும் அப்படின்னு அவன் அடித்து சொல்லலை. என்ன சொல்லியிருக்கிறான்னா, 3 கிலோமீட்டர்னு பொய்யா பரப்பிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே நாங்கள் 750 மீட்டர் தாண்டி தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், அதை கட்டியிருக்கிறோங்கிறான். அப்போ உன்னுடைய அடிப்படையை அடிபட்டு போச்சா இல்லையா? ஏன் அப்படி கட்டினா? அப்படி கட்டுறது காரணம் என்ன? 1800 கோடியில் கட்டினானா. இவன் எந்த இடத்துல பிறந்ததாக சொல்கிறானோ அந்த இடத்துல அந்த கட்டடம் கட்டுவதற்கு முன்னாடி 2020 என்ன செய்யறான், அந்த கட்டடக்கலை வல்லுநர்கள் இருக்கிறாங்கல்ல, பிரதமனுடைய முக்கியமான செயலாளர் இருப்பாரு, அவருடைய தலைமையில் இங்கே இப்படி கட்டுவதற்கு சாத்தியம் இருக்குதா, கட்டடக்கலையில் பார்ப்பானே இல்லையா? அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் சரையு நதியினுடைய அந்த நீர் ஊற்று இருக்க அது கீழே அப்படி ஓடிட்டு இருக்கும். இப்போ அந்த இடத்துல எங்கே போய் அஸ்திவாரம் போடுறது? அதனால தான் ஐடிடின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் உள்ள அந்த சிறப்பு பெற்றவர்கள் அவர்களெல்லாம் கூப்பிட்டு அவன் சொன்ன ஐடியா தான் 750 மீட்டர் தள்ளி கட்டுங்க. இப்போ அவனுடைய லட்சியம் அடிபட்டு போச்சா இல்லையா? இதெல்லாம் நம்ம மக்களுக்கு விளக்கணும். நாம் என்ன விளக்கணும்னா, நம்ம இதை பற்றி பேசுறது அது எங்களுக்கு சொந்தம்னு பேசிட்டு இருக்கிறோமே தவிர, அவன் சொன்னதை செய்தானா, சொன்ன மாதிரி செய்தானா, அவன் செய்யாமல் இருப்பதை தடுத்தது யார்? இப்போ நீ இத்தனை கிலோமீட்டர் தள்ளி கட்டணும்னு முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் போராட்டம் பண்ணாங்களா, இல்லை உனக்கு எவனாவது ஐடியா சொன்னா? நீயே தானே மாறி போன. பார்த்தீங்களா இறைவனுடைய வேலையை பார்த்தீங்களா இல்லையா? அத்தான்னி மினல்லா வல் அஜலத்து மின ஷைத்தான். இறைவன் என்பவன் நிதானமாக அவன் காயை நகர்த்தக்கூடியவன். ஆனால் சைத்தானை பொறுத்த வரைக்கும் அவன் வேக வேகமாக என்ன செய்வான், அவன் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு இதை பண்ணி விட்டுருவான். அந்த முடிவு தப்பாக கூட இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறானே இல்லையா? அதனால் இந்த விரக்தியை பொறுத்தவரை ஈமானிய விரக்தி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு காலம் வந்துவிடக்கூடாது. ஏன்? நாம் இந்த உலகத்தை நம்புகிற ஆள் கிடையாது. அவன் இங்கே நிம்மதியாகவே இருந்துட்டு போட்டோமே, ஜெகஜோதியாகவே இருந்துட்டு போட்டோமே, மறுமையில் அவனுக்கு இருக்க முடியுமா? மறுமைங்கிறதே அதுக்கு தானுங்க. மறுமைங்கிறது எதுக்கு? நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்?
மறுமைங்கிறது எதுக்கு? இன்னமா யுத்தவஃபவுன உஜூரக்கும் யௌமல் கியாமா. மறுமை நாள்னா என்னன்னு கேட்டா, உங்களுக்கு முழுமையான கூலி வழங்கப்படக்கூடிய நாள் அந்த மறுமை நாள் மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அப்ப முழுமையான கூலி இன்னைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா நல்லவன் இருக்கிறான், நல்லவனுக்குரிய முழுமையான கூலி இங்க கிடைச்சிருக்குதா? அப்படியும் கிடைக்கல. சரி, கெட்டவனுக்குரிய முழுமையான தண்டனை இந்த உலகத்தில் கிடைச்சிருக்குதா? அப்படியும் கிடைக்கல. ஆனால் நம்முடைய அறிவு சொல்லுது இது கூலி வேணும்னு. உதாரணமாக ஒருத்தன் வந்து 10 கொலை பண்ணான்னு வைங்களேன், 10 பேர்த்த அவன் வேதனைப்படுத்தி இருக்கிறான்ல, 10 பேர்த்த அவன் சிரமப்படுத்தி இருக்கிறான்ல, இவனுக்கு நாம தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் ஒரு தடவை தான் நம்ம தண்டனை கொடுப்போம். ஒரு கொலைக்கு ஒரு கொலை, மீதி 9 பேர் இவனால் கஷ்டப்பட்டானா இல்லையா? அப்போ நம்ம நினைச்சா கூட அவனுக்கு அந்த தண்டனை கொடுக்க முடியுமானா முடியாது. அதுதான் மறுமை என்பது. மறுமை நாள் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க அணு அளவு நன்மை செய்தாலும் அதற்குரிய பிரதிபலனை பார்ப்பீங்க. அதே மாதிரி அணு அளவு தீமை செய்தாலும் அதற்குரிய பிரதிபலனை நீங்க என்ன செய்வீங்க? அந்த தண்டனையை அனுபவிக்க போவீங்க. குல்லமா நலிஜ ஜுலூதுஹும் பதல்நாஹும் ஜுலூதன் கைராஹா. அவர்களுடைய அந்த தோள்கள் உருகக்கூடிய நேரங்களில் எல்லாம், ஏன்னா நெருப்புல போட்டோம்னா என்ன ஆகும்? தோலெல்லாம் உருகி போயிரும்ல, கருகி போயிரும்ல. தோலெல்லாம் கருகி போச்சுன்னா வேதனை தெரியாது இல்லை? அதுக்காண்டி அல்ல என்ன பண்ணுறான், அவங்க நம்ம நரகத்தில் போடுவோம். தோல் உருகும், தோல் உருகுனா வேதனை தெரியாது. ஆனால் இவன் செஞ்ச பாவம் பெரிய பாவம். அதுக்காண்டி அல்ல என்ன பண்ணுவான், நீ எப்படி இப்படி வந்து புது சட்டையை மாட்டிட்டு வர்றையோ, நீ எப்படி புது ஃபேண்ட்டை மாட்டிட்டு வர்றையோ, அதே மாதிரி அல்ல தோலை மாற்றிக்கிட்டே இருப்பான். நீ அனுபவி. ஏன்னா நீ பள்ளிவாசல் இடிச்சதுனால எத்தனை ஈமான்தாரிகளுடைய உள்ளம் எழுதிருக்கிறது. சட்டையை மாத்திக்கிட்டே இருக்குமா, தோலை மாத்தவனுக்கு வேதனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாவுக்கு பிடிக்காத ஒண்ணுங்க. நாம் இதை சாதாரணமாக நினைக்க கூடாது. ஏன்னா அல்லாவே குர்ஆன்ல சொல்றானே இல்லையா, அரை தல்லது இன்ஹா அபுதன் இதாசல்லா, தொழக்கூடிய அடியானை தடுப்பவனை நபியை நீ பார்க்கவில்லையா? எல்லாம் தொழக்கூடிய அடியானத்தை அல்லாஹ் சொல்றான். அப்படியெல்லாம் சொல்லிட்டு பல் எதுவும் நாதியா, அவன் யாரையெல்லாம் கூப்பிடணுமோ எல்லாத்தையுமே அவன் கூப்பிட்டான். அவன் பிரதமரை கூப்பிட்டான், அவன் அமைச்சரை கூப்பிட்டான், எல்லாத்தையுமே அவன் கூப்பிட்டான். மறுமை நாள் வந்து விட்டது என்று சொன்னால் சனது ஜபானியா, ஜபானியா என்ற அந்த நரக காவலர்களை நாம் அழைப்போம். நீ உலகத்தில் அத்தனை பேர்த்த கூப்பிட்டே இல்லையா? உன்னுடைய அரசை பயன்படுத்தி நீ அக்கிரமம் பண்ணியே இல்லையா? இந்த நம்மள்டி வானவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பேர் ஜபானியா. குர்ஆன் எல்லாம் சொல்றானா இல்லையா? ஏன் இதை படிக்கல? ஏன் இதை உணரல? அதனால முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இந்த விரக்தி இருக்கு பார்த்தீங்களா, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த விரக்தி நம்மளுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்க, இதுலயும் நமக்கு விரக்தி ஏற்பட்டு விடக்கூடாது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் மறுமையை முன்னாடி கொண்டு வந்து வச்சு, இந்த உலகம் என்பது அற்பமானது, எல்லா உலகத்திலேயே கிடைக்கும் சொல்லி நீ எதிர்பார்த்தராத. மறுமைன்னு சொல்லி ஒன்று இருக்கா இல்லையா? நிலையானது. அது லா யஹ்யா வலா யமூத் நல்லா சொல்றான்ல, அங்கே வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் நம்புகிற காரணத்தினால் எந்த ஒன்றுக்குமே நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, கலக்கங்கிறது ஏற்பட்டு விடவே கூடாது. உதாரணமா நம்மளுக்கு நோய் வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த மருந்து கடைக்கு போவோம், தீராது. வேற டாக்டர்கிட்ட போவோம், தீராது. என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்ப்போம், தீராது. நம்மளுக்கு என்ன வரும்? என்னடா அல்லாஹ்விட்ட நம்ம என்ன எத்தனையோ தடவை நம்ம கையேந்தியாச்சு, அவ்வளோவெல்லாம் கையேந்தியாச்சு, ஆனால் ஒன்றும் நம்ம குணமாகவே இல்லையே. என் மகன் இந்த நோயில் தானே மௌத்தா போனா, என் மகளுக்கு புற்றுநோய் ஆச்சே, அப்போ என்னுடைய மகளுக்கு குழந்தை இல்லையே. இப்படி ஒவ்வொரு வருத்தம் என்ன செய்ய, ஈமானை பொறுத்த வரைக்கும் அதான் எல்லாத்துக்குமே சிரமங்கிறது ஒரே பார்வையில் இருக்காது. உங்களுக்கு ஒரு விஷயம் பெரிய விஷயமா தெரியும். என்ன விஷயம்? என் மகளுக்கு குழந்தை இல்லையேங்கிறது தான். அப்போ குழந்தை இல்லையேன்னு சொல்லி நீயே உன்னுடைய ஈமானை சிதைச்சுக்கிற. ஏன் இந்த விரக்தியில் நீ தள்ளாடுற? குழந்தை இல்லைன்னா வேற மாதிரி நீ யோசிச்சுப்பாரு. உனக்கு ஒரு வேளை அல்லாஹ் குழந்தையை கொடுத்து இன்றைக்கு குழந்தைகளை பெற்றவர்கள் படக்கூடிய வேதனைகளை நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். சில பேர்த்த ஆம்பளை குழந்தை வேணும்னு சொல்லி பெருசாக என்ன செய்யறான், ஆசைப்படுறான். வளர்ந்ததுக்கு அப்புறம் தருதலையா சுத்திட்டு இருக்கிறான். இவனை பெற்றெடுக்காம இருந்தாவே நல்லா இருக்கு. எத்தனையோ தகப்பன்மார்கள் வருந்துதானே செய்யறாங்க. அப்ப இதையெல்லாம் எதையுமே வந்து நேர்கோட்டில் பார்க்கறத விட எதிர்கோட்டில் என்ன செய்யணும்? ஏன்னா வெற்றி என்பது அப்படிதான் கிடைக்கும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு வரக்கூடிய நேரத்தில் ரொம்ப சோகத்தோட தானே வந்தாங்க. மக்காவை திரும்பி இல்லை பார்த்து வந்தாங்க. ஏன்னா அது அவர்கள் பிறந்த இடம்,
அப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்துலேருந்து நம்மளை அடித்து விரட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே தான் வந்தாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, மறுபடியும் நம்ம மக்காவுக்கு வருவோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ எங்கிருந்து போறையோ அங்கே மறுபடியும் கூட்டிகிட்டு வர்றது நம்ம வேலை, அவ்வளோதான். ஆனால் அது கொஞ்சம் நீ சிரமப்பட வேண்டியது இருக்கும், அதற்கு நீ சில தியாகங்களை பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹிஜ்ரத்து பண்ணுறதுக்காக வேண்டி பெறப்பட்டு போனாங்க. பார்த்தீங்களா, அந்த நேரத்திலேயே அல்லாஹ் சொல்கிறான், நீ கலங்காமல் போ, இப்போ உனக்கு இருக்க முடியாது, இப்போ உனக்கு உன்னுடைய காலில் நிற்க முடியாது, அதுக்காக வேண்டி தற்கொலையாக பண்ண முடியும், உலகங்கிறது பறந்து விரிஞ்சில் இருக்குது, நீ அங்கே போ, அங்கே போய் வாழு, ஆனால் மறுபடியும் நான் உன்னை கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறானா இல்லையா? எப்படி கூப்பிட்டு வந்தான்? மன்னராக கூப்பிட்டு வந்தான். போகும்போது சாதாரண முகமதா போனார், வரக்கூடிய நேரத்தில் அந்த மக்காவே இவர்களுடைய ஆட்சியில் இருக்குது. இதுதான் இறைவனுங்கிறது. அதனால் இறைவனுடைய விஷயத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த ஒரு சூழலிலும் விரக்தியை நாம் சந்தித்து விடக்கூடாது. அந்த விரக்தி தான் செய்தான் நம்மை நரகில் தள்ளுவதற்குரிய பெரிய ஆயுதம். இதிலிருந்து விலகி கொள்ளக்கூடிய அந்த நல்ல ஒரு எண்ணத்தை, நல்ல ஒரு செயல்பாட்டை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்து முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.